ருக்மிணி, அதை கொடு, கொடு. கருவுற்ற பெண்கள் இதையெல்லாம் தொடக்கூடாது. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. என்னக்கா நீ? வைத்தியர் என்னவென்றால் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்கிறார். நீ இதையெல்லாம் செய்யாதே என்கிறாய். மாதவா, உனக்கு ஒன்றும் தெரியாது. உன் அகத்துக்காரிக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த வைத்தியருக்கும் ஒன்றும் தெரியாது. எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய சொல்கிறாய். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய விடாமல் தடுக்கிறாய். எதை தடுத்தேன் என்கிறாய்? இப்பொழுது இருக்கும் நிலையில் இவள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நீயோ அவளை மதியம் ஓய்வெடுக்க அனுமதிப்பதே இல்லை. சரி சரி, உன் சொல்படியே எல்லாம் கேட்கிறேன், போதுமா? ருக்மிணி, நாம் இருவரும் சந்தைக்கு சென்று விட்டு வருவோம். மாதவா, இப்பொழுதுதானே சொன்னேன் செய்யக்கூடாததை செய்கிறாய் என்று. தேவையில்லாமல் அவளை அலைய வைக்காதே. இந்த நிலையில் அவள் இங்கும் அங்கும் என்று சுற்றக்கூடாது. என்னக்கா, எதற்கெடுத்தாலும் தடை உத்தரவு போடுகிறாய்? சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று வைத்தியர் சொல்கிறார். மாதவா, சுறுசுறுப்பாக இருப்பது என்பது வேறு, அலைந்து திரிவது என்பது வேறு. அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் அப்படியே கடைபிடிக்க முடியாது. வைத்தியர்கள் மனம் போன போக்கில் 1000 சொல்வார்கள். தங்களுக்கு என்று வரும்போது அவர்களின் வைத்தியம் வேறு மாதிரி இருக்கும். வழி வழியாக காலம் காலமாக பல பிரசவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியாதா எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று? பிரசவம் பார்ப்பவர்களே நாங்கள் தானே. இந்த காலகட்டத்தில் பகவத் விஷயங்களில் ஈடுபடுவது மிகவும் சிறந்தது. நாமாவளிகளை படிப்பதும் பாசுரங்களை சேவிப்பதும் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நல்வழியில் நடத்திச் செல்லும். அதனால்தான் பிரசவ சமயத்தில் ஒரு பெண்ணை அவள் பிறந்த அகத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். ஒரு தாயின் ஆதரவும் அரவணைப்பும் அவளுக்கு மிகவும் அவசியம். ஆமாம், நீயும் அப்பாவை போலவும் அத்திம்பேரை போலவும் பேசுகிறாய். நான் சொல்வது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? ருக்மிணியின் பிறந்த அகத்தில் இங்கிருக்கும் வசதிகள் இல்லை என்பது உனக்கும் தெரியும். சத்தான போஷாக்கான உணவு கொடுப்பது மிக கடினமாக இருக்கலாம். அதற்காக நாம் ஒவ்வொரு வேளையும் அங்கு செல்லவும் முடியாது. அதே போல் நாமும் அங்கு சென்று தங்கவும் முடியாது. தவிர அப்படியே நாம் இங்கிருந்து ஏதாவது கொடுத்தனுப்பினாலும் அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதில் தர்ம சங்கடம் ஏற்படும். குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டுமென்றால் இவள் சத்தான ஆகாரம் உட்கொள்ள வேண்டாமா? மாதவா, வாருங்கள் அப்பா. சௌக்கியமாக இருக்கிறாயா ருக்மிணி? நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். நீங்கள் உங்கள் சிநேகிதரை சந்திக்க புலியூர் செல்வதாகத்தானே சொன்னீர்கள். மாதவனின் மாமனாருடன் சேர்ந்து வருகிறீர்கள். அடியேன் சென்றதே சுந்தரவருடன் அவர்களின் அகத்திற்குத்தான். அவரை இங்கு அழைத்து வருவதற்காகத்தான். வரும் வழியில் சிநேகிதனையும் பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். மாப்பிள்ளை, நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் அடியேன் காதிலும் விழுந்தது. சிலதை உங்கள் அத்திம்பேரும் சொன்னார். நீங்கள் சொன்னதிலோ உங்கள் எண்ணத்திலோ எந்த தவறும் இல்லை. ஆனால் பெற்றவர் என்ற முறையில் எங்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறதல்லவா? எங்களிடம் வசதிகள் குறைவாக இருந்தாலும் குறையில்லாமல் ருக்மிணியை பார்த்துக் கொள்ளும் பாசம் எங்களுக்கு இருக்கிறது. தவிர இவள் இங்கேயே இருந்தால் நாளை ஊர் உலகம் என்ன பேசும் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். ஆச்சாரியர் மூலமாக இந்த திருமணம் நடந்ததில் அடியேனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனால் அதையே சாக்காக வைத்துக் கொண்டு தன் மகளின் பிரசவத்தை கூட தன் அகத்தில் வைத்துக் கொள்ளவில்லை சுந்தரவதனன் என்று ஊர் மக்கள் பேச மாட்டார்களா? அப்போது என் நிலை என்னவென்று யோசித்து பாருங்கள். காலத்திற்கும் அது குற்ற உணர்வை ஏற்படுத்தும். மற்றவர்கள் சொல்வது ஒருபுறம் இருந்தாலும் கடமையே மேலோங்கி நிற்கிறது. இவை எல்லாவற்றையும் விட ருக்மிணி என்றால் அவள் அம்மாவிற்கு உயிர். தன் மகளை வாயும் வயிறுடன் பார்க்க வேண்டும், அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த தாய்தான் விரும்ப மாட்டாள், ஏங்க மாட்டாள். இது ஒரு புறம் இருக்க, உங்கள் அக்காவிற்கும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களையும் கவனித்துக் கொண்டு இவளையும் கவனித்துக் கொள்வது என்பது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். எங்கள் அகத்திலோ அப்படிப்பட்ட எந்த அசௌகரியமும் இருக்காது. எங்களுக்கென்று இருப்பது ஒரே பெண்.
இவளை பார்த்துக் கொள்வதுதான் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு திருப்தி என்பது மட்டும் இல்லை, ருக்மிணிக்கும் தன் பிறந்தாகத்தில் சென்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். மாதவா, கர்ப்பவதியாக இருக்கும் பெண் ஒரு சில விஷயங்களை தன் தாயிடம் மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் இவள் செல்வது பிறந்தாகத்திற்கு மட்டும் என்று நினைக்காதே. ஒரு மருத்துவளின் பராமரிப்பில் இருக்கிறாள் என்று நினைத்துக்கொள். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் அடியேன் இவளை என் அகத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். சரி மாமா, நீங்கள் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் மறுத்து பேசுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு நல்ல நாளாக பார்த்து ருக்மிணியை அழைத்துச் செல்லுங்கள். பார்த்தாயா மேகவல்லி, அடியேன் சொன்னது சரியாகிவிட்டதா? அன்று உன் அப்பா என்னிடம் சொன்னார், மாதவனுக்கு ருக்மிணி விஷயத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் என்று. ஆனால் இந்த விஷயத்தில் மாதவன் அடியேன் சொல்ல ஏற்பானா என்று சந்தேகம் இருந்தது. அதனால்தான் சுந்தரவர்தன் அவர்களை அழைத்து வந்தேன். மாதவன் தன் மாமனார் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறான். அவர் வந்து சொன்னால் தட்டமாட்டான் என்று நினைத்தேன். அதே போல் சம்மதம் தெரிவித்து விட்டான். பார்த்தாயா? அப்படியில்லை அத்திம்பேர், நீங்களும் அக்காவும் சொன்ன பொழுது அந்த ஆதங்கம் எனக்கு புரியவில்லை. ஆனால் மாமா சொல்லியதும் உணர்ந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி மாப்பிள்ளை. ஒருவித தயக்கத்துடன் தான் அடியேன் இங்கு வந்தேன். ஏனென்றால் இது ஒரு உரிமை இல்லாத உரிமை. சம்பிரதாயப்படி கருத்தரித்த பெண் அவள் அகத்தில்தான் இருக்க வேண்டும், பிரசவம் முடியும் வரை. ஆனால் அதை வலுவாக கூறும் நிலையில் அடியேன் இல்லை. உங்கள் குடும்பத்தில் எங்கள் பெண்ணுக்கு வாழ்க்கை அமைந்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். அதை மீறி வேறு எந்த கோரிக்கையும் உங்கள் முன் வைக்க முடியாது. மாதவா, திருக்கோஷ்டியூரனை அடைந்ததும் சௌமியநாராயண பெருமாளை தரிசித்துவிட்டு செல்லலாம் என்றேன். ஆனால் இவரோ முதலில் மாப்பிள்ளையை சந்திக்கலாம் என்ற அந்த கவலையிலேயே இருந்தார். என்ன சுந்தரவரதன் அவர்களே, மாதவன் சம்மதம் கொடுத்து விட்டான். இப்போது பெருமாளை தரிசிக்க செல்லலாம் அல்லவா? தாராளமாக எல்லோரும் குடும்ப சமேதராக செல்வோம்.